நண்பர்களே, என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல். நீங்கள் இது தமிழ் சித்திச்சிட்டுங்க யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் தமிழ் டாட்டுங்க இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்க. யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்க வந்ததுக்கு நன்றிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார்டு 12ஆம் நம்பர் கார்டு, தொங்கவிடப்பட்டவன் அப்படிங்கிற இந்த கார்டு என்ன சொல்லுது? ரைட் ரோட் டாட் கார்ட்ஸில் ஒவ்வொரு கார்டாக தினமும் பார்த்துட்ருக்கோம். அதில் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 12ஆம் நம்பர் கார்டு தொங்கவிடப்பட்டவன், தலைகீழாக தொங்கவிடப்பட்டவன், த ஹேங்கடு மேன். இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைகீழாக தொங்கவிடப்பட்டவன் சித்திரச்சீட்டு பிறருக்காக தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படும் தியாகிகளை குறிக்கும். விட்டு கொடுப்பவர்கள் இவர்கள். இந்த சித்திரச்சீட்டு எதிர்மறையாக இருப்பது போல் தோன்றினாலும் இந்த சித்திரச்சீட்டு நேர்மறையான சித்திரச்சீட்டு ஆகும். மற்றவர்களுடைய பொறுப்புகளை பிரச்சனைகளை தான் ஏற்றுக்கொண்டு எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி உழைப்பவர்கள் இவர்கள். கௌரவமாக வாழ விரும்பும் நபர். எதிலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட இவர்கள் தன் பேச்சு திறமையாலும் அறிவு திறமையாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர்கள். அதிக பாதிப்பு இல்லாமல் புதிய விதிமுறைகளை யோசித்து செயல்படுத்துபவர். பொதுவாக தாமதத்தை இந்த சித்திச்சிட்டு குறித்தாலும் எதிர்காலத்தில் வெற்றியினையும் குறிக்கும். பிரச்சனைகள் சிக்கல்கள் ஒவ்வொன்றாக தீரும். முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் உலகை பார்க்கும் இவர்கள் பண முதலீடுகள் தொழில் ஆகியவற்றில் தனியாக இருப்பதே நல்லது. கூட்டு தொழில் ஏமாற்றத்தில் முடியும். பணம் சம்பந்தமாக நிலையான மற்றும் உறுதியாக இருக்க மாட்டார். அவசியம் என்றால் மட்டுமே பிறர் உதவியை நாடுவர். புதிய தொழில் தொடங்குதல், வேலை வாய்ப்பு, லாபம் தரும் செயல்கள் மற்றும் பொருளாதார அதிர்ஷ்டங்கள் விரைவில் கிடைக்கும். தற்போதுள்ள நிலை தற்காலிக நிலையே. தற்போது எடுத்துள்ள முடிவுகளை சிறிது தள்ளி போடவும். இவர்களது வாக்கு பலிக்கும். எனவே இவர்களுக்கு ஆலோசனை கூறும் தொழில்கள், ஜோதிடம், குறிச்சொல்லுதல் போன்ற தொழில்கள் பெரும் நன்மை பயக்கும். தற்காலிக தடைகள் மற்றும் தாமதங்களை குறித்தாலும் இந்த சித்திரச்சீட்டு நம்ம திட்டங்கள் மற்றும் செயல்களை மறுமதிப்பீடு செய்யுமாறு அறிவுறுத்துகிறது. ஆன்மீக சித்திரச்சீட்டு என இந்த சித்திரச்சீட்டை வர்ணிக்கலாம். இந்த சித்திரச்சீட்டு வந்த நபர் ஆன்மீகத்தில் மிக உன்னத நிலையை அடைவார். உடல் ஆரோக்கியம் சிறிது குறைந்ததாகவே இருக்கும். தோல் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். உடல் உஷ்ணம் இருக்கும். இவர்களுக்கு தினம் ஒரு நெல்லிக்கனி உண்ணுதலே சிறந்த ஆரோக்கியம் தரும். இந்த காடுக்குரிய குறிப்பு சொற்கள்: சுய தியாகம், பிறர்க்காக பலியிடப்படல், சரணடைதல், மன உரிமை, கீழ்ப்படிதல், உள்மன அழகு, தற்காலிக தாமதம். ஸோ இன்னைக்கு இந்த ஹேங்கடு மேன் அப்படிங்கிற இந்த தொங்கவிடப்பட்டவன், தலைகளாக தொங்கவிடப்பட்டவன் காடை பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு காடை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்க வந்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.